அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புத பதிவு அப்படின்னே சொல்லாங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு புரட்டாசி மாதத்தின் முதல் தேதியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏகாதசி திதியும் இருக்குது இல்லையா? இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு நிறைய நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதில் ஏதாவது நீங்கள் செஞ்சுருந்தாலும் சரி, இல்லை அது எதுவுமே செய்யலினாலும் சரி, இன்று மாலை ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் தலைகாணிக்கடியில் வச்சுட்டு தூங்குங்க அப்படின்ட்டு. அந்த பதிவை பார்த்து அந்த பொருளை மட்டுமாவது நீங்கள் தலைக்கடியில் வச்சுட்டு தூங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பணவரவு ஏதாவது ஒரு வகையிலேருந்து இருந்துக்கிட்டே இருக்கும். கூரையை பிச்சுக்கிட்டு பணம் கொட்டும் அப்படின்னே சொல்லலாம். எண்ட் ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நாளைய நாளில் வரக்கூடிய அற்புதமான சேர்க்கை குறித்தும் அற்புதமான நேரங்கள் குறித்தும் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். இப்போ செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 999 போர்ட்டல் ஓப்பன் ஆகி இருக்குது. இந்த நாளில் நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்டாலும் அது 9 நாட்களுக்குள்ளே நிறைவேறும்னு சொல்லியிருப்பேன். அது ரிலேட்டடாக நிறைய வீடியோஸும் போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அதன்படி செஞ்சுருப்பீங்க. ஒருவேளை ஒரு சிலர் அந்த நாளை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த நாள்லேயும் நமக்கு அந்த சேர்க்கை அமைஞ்சிருக்குது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு நமக்கு செப்டம்பர் மாதத்தின் 18ஆம் தேதி, புரட்டாசி மாதத்தின் 2ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை. பொதுவாக வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவான் வழிபாட்டிற்கும் குபேரருடைய வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது. இந்த நாளில் பணவசிய பரிகாரங்களெல்லாம் நம்ம செய்யும்போது நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த நாளில் நமக்கு 999 அப்படிங்கிற சேர்க்கை இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தேதியானது 18, இதில் வர 1ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9ங்கிற நம்பர் கிடைக்கும். அடுத்தது இந்த மாதம் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம், இது 9வது மாதம். அடுத்ததாக இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இது 2025வது வருஷம். இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு 2 + 2 4, 4 + 5ங்கும்போது 9ன்னு கிடைக்குது. இப்போ நீங்கள் அந்த செப்டம்பர் 9ஆம் தேதியை பயன்படுத்தியிருந்தாலும் இப்போ நான் சொல்கிறத ட்ரை பண்ணுங்கள். அதை பயன்படுத்தலை அப்படின்னாலுமே இந்த நாளை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிட்டு நான் சொல்லக்கூடிய மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் சொல்லக்கூடியதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். நான் சொல்லியிருக்கக்கூடிய டைமில் நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் தாராளமாக இதை செய்யலாம். எந்த நேரத்தில் இதை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலையில் 9 மணியிலிருந்து 9:59. ஒருவேளை காலையில் நேரத்தை தவற விட்டவங்க இரவு வரக்கூடிய 9 மணியிலிருந்து 9:59. இந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க. இதுக்கு நமக்கு எந்த ஒரு பேப்பரும் தேவைப்படாது, பேனா தேவைப்படாது, எந்த ஒரு பொருளுமே தேவைப்படாது. சும்மா நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா போதும். இப்போ கரெக்டாக நான் சொன்ன அந்த நேரத்தில் நீங்கள் இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யார் கூடயும் பேசாமல் அமைதியாக உட்காந்துக்கோங்க. ஆஃபீஸில் இருந்தாலும் அமைதியாக உட்காந்துக்கோங்க. வீட்டில் இருக்கிறவங்களும் அந்த சமயத்தில் ஒரு எந்த வேலையும் செய்யாமல் ஒரு 2 நிமிஷம் அமைதியாக உட்காந்துட்டு மைண்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. உங்களுடைய 2 உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த மெத்தடு கண்டிப்பாக பிரபஞ்சத்தோடு நம்ம கனெக்டடாக வச்சுருக்கோம். இது நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும், நம்மளுடைய கஷ்டமெல்லாம் தீரப்போகுது அப்படிங்கிற நம்பிக்கையை உங்கள் முழு மனசுலையும் கொண்டு வந்துடுங்க. மேலும் இது பார்த்திங்கன்னா பணவரவுக்கான பரிகாரம். அப்போ பண கஷ்டம் தீரணும்னு நினைக்கிற எல்லாருமே நம்மக்கிட்ட நிறைய பணம் சேரப்போகுது, நம்ம பண கஷ்டம் நீங்க போகுதுங்கிற பாசிட்டிவான எண்ணத்தை மைண்டில் கொண்டு வந்துட்டு செய்யும்போது கண்டிப்பாக நம்ம என்ன நினச்சோமோ அது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இப்போ நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். அந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் ஒரு முறை கைத்தட்டுங்க, இன்னொரு முறை சொல்லி கைத்தட்டுங்க, இன்னொரு முறை சொல்லி கைத்தட்டுங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த வார்த்தையை 9 முறை சொல்கிற மாதிரி இருக்கும். 9 முறை நீங்கள் கைத்தட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரு முறை வார்த்தை சொல்லிட்டு ஒரு தடவை கிளாப் பண்ணுங்கள். எதுக்காக நம்ம கைத்தட்டுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு வெற்றிக்கான அறிகுறி அப்படின்னு சொல்லலாம். மேலும் நம்மளுடைய பாம் சக்கராவும் நல்லா ஆக்டிவேட் ஆகும். பொதுவாக எதுக்காக கைத்தட்டுவாங்க? ஒன்றில் ஜெயிச்சிட்டாங்க, அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தானே கைத்தட்டுவாங்க. இப்போ நம்ம செய்யக்கூடிய மெத்தடு நமக்கு பலன் கொடுத்துருச்சு அப்படிங்கிற நம்பிக்கையை நம்ம கொண்டு வந்ததுனால தான் நம்ம கைத்தட்டுறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒளியானது பிரபஞ்சத்துக்கு நல்லாவே கேட்கும். இதை ஒரு வெற்றிக்கான அறிகுறியாகவும் அதுவும் எடுத்துக்கிட்டு இவங்க நம்பிக்கையோடு செய்கிறாங்க, இது நடக்கும்னு நம்புகிறாங்க, அதனால் கண்டிப்பாக நம்ம இதை நிறைவேற்றி தந்துடணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கும் வரும். மேலும் இந்த
சவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த சவுண்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தோட ஈஸியாகவே வந்து கனெக்ட் ஆகும். அதனால தான் நான் ஒரு சில மியூசிக்ஸ் எல்லாம் கூட உங்ககிட்ட இந்த ஃப்ரீக்வன்சி லெவலில் நீங்கள் அடிக்கடி கேளுங்க, மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்போ கை தட்டும்போது அந்த வரக்கூடிய ஒளியானது நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த வார்த்தையானது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். ரிச்சேஸா அப்படின்னு சொல்லிட்டு கைத்தட்டுங்க. ரிச்சேஸா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி இன்னொரு முறை கைத்தட்டுங்க. ரிச்சேஸா அப்படின்னு மறுபடி சொல்லிட்டு இன்னொரு முறை கைத்தட்டுங்க. இது மாதிரி 9 முறை இந்த ரிச்சேஸா ரிச்சேஸா ரிச்சேஸாங்கிற வார்த்தையை வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். 9 முறை வந்து கைத்தட்டுங்க. போன முறை கூட உங்களுக்கு நான் இந்த ரிச்சேஸா வார்த்தையை வந்து பயன்படுத்த சொல்லியிருப்பேன். ஏன்னா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 9 எழுத்துக்கள் தான் இருக்கும். இந்த 999 போர்ட்டலுக்கு ரொம்ப ரொம்ப மேட்சிங்கான வார்த்தையாகவே இது இருக்கும். மேலும் இந்த ரிச்சேஸா வார்த்தையை பயன்படுத்திய நிறைய பேருக்கு வந்து எதிர்பாராத வகையிலேருந்தெல்லாம் பணவரவு உண்டாகி இருக்குது. நிறைய பேர்த்த பணக்காரராக்கிய ஒரு அற்புதமான வார்த்தை இது அப்படின்னே வந்து சொல்லலாம். இது வந்து ஒரு இட்டாலியன் ஸ்விட்ச் வேர்டு, சரிங்களா? பணவரவுக்காக தான் அவங்களும் பயன்படுத்துவாங்க. நாமும் வந்து பணம் சேரணும், பணக்காரங்களாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தையை வந்துட்டு பயன்படுத்துகிறோம். அவசியமாக நம்பிக்கையோட இதை நீங்கள் சத்தமாகவும் சொல்லலாம், மெதுவாகவும் சொல்லலாம். அதே போல் கையை மெதுவாகவும் தட்டலாம், சத்தமாகவும் தட்டலாம். செஞ்சு மட்டும் பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ஒரு பணவரவு ஏற்படுறத கண்கூட வந்து பார்ப்பீங்க. கிளாப் பண்ணும்போது கூட நல்ல உற்சாகத்தோடு பண்ணி பாருங்கள், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், சரிங்களா? அதனால் அவசியம் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.